நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எந்த ராசிக்கும் கொடுக்க மாட்டான், உங்கள் ராசியை கெடுக்க மாட்டான் இவர். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் 7 வருடத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 7 வருஷத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள போகுது. மற்ற யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது இந்த கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள இடைப்பட்ட ஒரு 7 வருடத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில எப்படி ஒரு நல்லதை செய்ய முடியுமோ அப்படி ஒரு நல்லதை செய்ய போகுது. இது பொது பலன் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிஜ பலன். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. யாருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகு பரிசு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, இளமையில் கல் என்பார்கள். அதாவது படிக்கின்ற வயசுல படிச்சிடணும் சொல்லுவாங்க. சரி, படிச்சு முடிச்சாலும் அதுக்கடுத்து வேலை தொழில் சரியாக அமைந்தால்தான் வாழ்வின் ஆதாரமான அந்த பணத்தை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு போன்ற விஷயங்கள்லாம் செய்ய முடியும். சரி, அப்படி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய வயது காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள. ஸோ அந்த ஒரு வயது காலகட்டங்களில் நம்ம செட்டில் ஆயிடணும். இல்லை அப்படின்னா மிக மிக கஷ்டம் வாழ்க்கையில அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வயது காலகட்டங்களில் நமக்கு ஒரு நல்ல கிரகம் நல்லதொரு திசை நடந்து விட்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் தான் ஒரு கிரகம். உங்களுக்கு 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இந்த கிரகத்தினுடைய திசை வந்தே தீரும். அது யார்? முதல்ல உங்களுடைய விருச்சிக ராசி, அதற்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம் மற்றும் கேட்டை. இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும்தான் அங்க இருக்குது. ஸோ இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை என்பது பிறப்பின் அடிப்படையில் நடக்கும். ஒரு 4 வருஷம் தாங்க இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. குரு திசை என்பது 16 வருஷம். ஆனா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. அதனால ஒரு 4 வருஷம் தான் அதிகபட்சம் இருக்கும், அதுக்கு அதிகமா இருக்காது, அதோட குறைவா வேணா இருக்கும். ஸோ அப்போ பிறக்கின்ற பொழுது குரு திசை நடக்கும். அதுக்கப்புறம் குரு திசை முடிஞ்சு சனி திசை நடந்து அதுக்கப்புறம் புதன் திசை முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் கேது திசை வரும். அது 7 வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த வயதை நீங்கள் தொடுகின்ற பொழுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-36 வயசு தாண்டி தான் அந்த ஒரு திசையானது உங்களுக்கு புதன் திசையானது வரும். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சனி திசை, அதன் முன்பு புதன் திசை. அப்போ அனுஷ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த கேது திசை வருகின்ற பொழுது எப்படி பார்த்தாலும் ஒரு 28 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் புதனுடைய திசை நடக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே புதன் திசை தான் நடக்கும். இந்த புதன் திசை 17 வருஷம் எல்லாருக்கும் முழுமையா இருக்கும்னா இருக்காது, பாதியது குறைவாத்தான் இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா தெரியும் புதன் திசை எவ்வளவு இருக்குன்னு. ஸோ அது போக இந்த 17 வயசு தாண்டினாலே கண்டிப்பா ஒரு 18 வயசு உங்களுக்கு ஆச்சு. நீங்க விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 18 வயசுல கேது திசை தான் நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த கேது திசை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையில ஆக மொத்தமாக ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கேது திசை என்பது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தே தீரும். முதலாவதாக வந்துடும், ஃபர்ஸ்டே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சுக்கிர திசை. கேதுவான் மற்ற எல்லா ராசிக்கையும் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், மற்ற எந்த ராசிக்கும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு கொடுத்து ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம், கேது கெடுத்த பின் தான் கொடுப்பார். சரிங்களா? ஆனால் உங்களுடைய ராசிக்கு விதிவிலக்கு உண்டு. காரணம் என்ன? நிழல் கிரகங்கள் என்றாலும் ராகுகளுக்கு சொந்த வீடுகள் என்று சொன்னாலும் உங்களுடைய விருச்சகத்துலதான் கேதுவான் உச்சம் அடைகிறாரு. ஸோ அதனுடைய அடிப்படையிலும் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒரு நல்ல விஷயங்கள் செய்வார். மற்ற எந்த ராசிக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை கேது உங்களுக்கு கொடுப்பார். மேலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், 2 முறை காரகத்துவம் அடைச்ச கிரகங்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த 7 வருஷம் உங்களுக்கு என்னென்ன யோகங்களும் நடக்கும். உங்களுக்கு ஒரு கேதுசை நடக்குது, ஐயோ கேதுசை நடக்குதா, அப்ப திருமண வாழ்க்கை பெரிதளவு முன்னேற்றம் இருக்காது, பணம் காசு கையில பொருளாது அப்படின்றதா பொது பலனாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய விருச்சிக ராசி, சரிங்களா, இதனுடைய அடிப்படையில் இந்த 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள அந்த கேதுசை வந்துடும். ஸோ அதனுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் என்ன? கண்டிப்பா படிப்பு விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு கேதுசை நடக்கும் பொழுது
மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு, சித்தா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதம், யுனானி, இப்போ நீங்கள் அலோபதி எது எடுத்தாலும் சரி, மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு, வேலை, தொழில், இந்த மூணுமே மருத்துவத்தை சார்ந்து இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஃப்ளைட்டு, வெளிநாட்டு வேலை, வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸ், இது எல்லாமே மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ அதில் படித்தாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நான்காவது விவசாயம், உணவு சம்பந்தப்பட்ட துறை, கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்துறீங்க, இல்ல ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உணவு சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாவது ஒரு ஜாப் பண்றீங்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு காலகட்டம். ஸோ ஐந்தாவது மிக மிக முக்கியமானது, ஸோ ஆன்மீகம், சேவை, சர்வீஸ், தொண்டு நிறுவனங்கள், இதுல எல்லாம் முக்கியமான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்து சமய அறநிலையத்துறை அல்லது பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, வனத்துறை, ஸோ இப்படிப்பட்ட கவர்மெண்ட் உத்தியோகங்கள், ஸோ அரசு வேலை அப்படின்றது இந்த கே திசையிலும் நான் சொன்ன குறிப்பிட்ட துறைகளில், நான் சொன்ன இந்து சமய அறநிலையத்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, ஃபாரஸ்ட், வனத்துறை மற்றும் கப்பல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், ஸோ நேவியில வேலை வாய்ப்பு கிடைப்பது, ஸோ போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இதை சார்ந்து இன்னொரு வேலை, மிலிட்ரியில வேலை கிடைக்கிறது, உறவுகளை விட்டு பிரிஞ்சு வெகு தொலைவில் போகக்கூடிய வேலை, சரிங்களா? ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போன்ற இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோக வாய்ப்பு உண்டு. ஸோ கேது திசையில் கூட உங்களுக்கு அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்த கிரகமும் தடுக்க முடியாது. கேது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இந்த துறையில் நீங்கள் விருப்பப்பட்ட தாராளம் முயற்சி பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் அது சக்ஸஸ் ஆகும், சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த 5 விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை இந்த கேதுவான் கொடுக்கிறார். மற்ற கிரகங்கள் கெடுத்தாலும் கேது உங்களை கெடுக்க மாட்டார். இந்த விஷயத்துல உங்களுக்கு கொடுப்பாரு இந்த கேது பகவான். சரி, இந்த ஒரு நேரத்துல திருமண வாழ்க்கை செய்து கொள்ளலாமா வேண்டாமா? நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், இந்த கேது சைடுல திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். கண்டிப்பா திருமண விஷயத்திற்கு கேது சில பாதகங்களை செய்தாலும், ஏன்னா உலகில் ஞானம் மோட்சக்காரகன், சரிங்களா? உறவுகளை பற்றிருக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். ஆனா நீங்க பண்ணக்கூடிய விஷயம், திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுல திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். ஸோ அதுல திருமணம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விநாயகருடைய வழிபாடுகள், சங்கடக சக்தி விநாயகருடைய வழிபாடுகள் மற்றும் விநாயகருக்கு சங்கடக சக்தி வெள்ளை எருக்கன் பூமாலை சாட்சி வணங்குவது மற்றும் விடலை தேங்காய் உடைச்சி வணங்குறது போன்றவர்கள் செஞ்சுக்குங்க. மேலும் இந்த கேது சில தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்குண்டான மெடிசன் நீங்க எடுத்துக்கிறது கொஞ்சம் ரொம்பவே நல்லது. அதே போல இந்த கேது சில பூர்வீக சொத்து, பாட்டியினுடைய சொத்துக்கள் உங்களை கைகளுக்கு வந்து சேர வாய்ப்புகள் அதிகம். அதை கேதுவான் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு கொடுப்பாரு, அதுல எந்த தான் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை நல்ல விதமாக நடக்கணும்னா கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, சிவ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்படி இயலாதவர்கள் சமூக சேவை, சரிங்களா? கோயில்களில் போய் உளவார பணி அல்லது மருத்துவ உபகரணங்கள், அதாவது நோயாளிகளுக்கு தானமாக வாங்கி கொடுப்பது, சரிங்களா? ஸோ மத வழிபாடுல என்ன வழிபாடு வேணா பண்ணலாம், அதில் சேவைகள் செய்யுங்க. சேவைகள் செய்துவிட்ட பின் திருமண வாழ்க்கைக்கு தயாராகின்ற பொழுது அது நீங்கிவிடும். ஸோ அந்த கேதுசை முடிகிறதன்றைக்குமே நீங்கள் புதிதாக இந்த கேதுசில திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா, கேதுசை முடியும் வரை நீங்க ஏதாவது ஒரு சேவை, சர்வீஸ்ன்றதை கண்டிப்பா பண்ணுங்க. பெரிய பாதகம் நிச்சயமான முறையில் நடக்காது. மிகச்சிறந்த பரிகாரம் இது மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி கேதுசில பூர்வீக சொத்து கண்டிப்பா கைக்கு வந்து சேரும். அதற்கு யோக வாய்ப்புகள் இருக்கிறது, சரிங்களா? ஸோ மேலும் இந்த கேதுசை முழுக்க முழுக்க 7 வருஷங்கள் இருக்கும், உங்களுக்கு குறையவே குறையாது, சரிங்களா? ஸோ இந்த முழு கேதுசனுடைய வருடத்துல கண்டிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ உறவுகள்ட்டும் சரி, நண்பர்களும் சரி கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். அதே போல உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன், ஏன்னா தரகு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு இடம் வாங்கி வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கமிஷன், ஸோ புரோக்கர் மற்றும் தரகு அடிப்படையில் ஒரு பொருள் வாங்கி வைக்கிறீங்க அதில் ஒரு கமிஷன், இப்படி கமிஷன் பேசிக்ஸ் அடிப்படையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதில் உங்களுக்கு எதிர்பார்க்காத லாபம் நிச்சயமான ஒரு உண்டு. ஆனால் அதவே உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல், நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா நம்பி பண்ணிட வேண்டாம். ஸோ வாய்மொழி சொல்லை வாக்காக எடுத்து நீங்கள் நம்பி பண்ணிட வேண்டாம், எழுத்துப்பூர்வமாக செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கேது சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா உலகியல் பாடத்தை கற்றுக் கொடுத்துருவார் இந்த கேது புகான். ஸோ உறவுகளுடைய நண்பர்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ அதனால இந்த கேது இதுல எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த கேதுவான் எல்லா கிரகத்திற்கும் எல்லா ராசிக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கிறாரு, உங்களை கெடுக்க மாட்டார் என்றுமே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த பதிவில் கேதுசினுடைய பலன்கள் தெள்ளத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குழப்பங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க,
கூடவே திரபிள் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.